உயரமான பச்சை மரங்கள் மற்றும் தங்க சவன்னாக்களால் சூழப்பட்டு ஒரு அமைதியான ஆப்பிரிக்க கிராமத்தில் கோஃபி என்ற ஆர்வமுள்ள சிறுவன் இருந்தான். கோஃபி தனது மூதாதையர்களின் கதைகளை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதை விரும்பினார். ஒரு நாள் அவர் தனது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் மந்திரத்தை கண்டுபிடித்தார். ஒரு வெயில் காலையில் கோஃபி தனது கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டில் அலைந்து திரிந்தார். நடந்து செல்லும் போது ஒரு புதருக்கு பின்னால் இருந்து தும் 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 என்ற விசித்திரமான சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் அவர் ஒரு பழைய டிரம்ஸை பார்த்தார். அது ஒரு ரகசியத்தை வைத்திருப்பது போல் மின்னுகிறது. கோஃபி மெதுவாக டிரம்மை தொட்டார். அவருக்கு ஆச்சரியமாக அது பேசியது. டிரம் சொன்னது, "ஹலோ கோஃபி, நான் பேசும் டிரம். கனிவானவர்களுக்கும் உண்மையுள்ளவர்களுக்கும் என்னால் உதவ முடியும்" என்றார். கிராமத்தில் உள்ள ஒரு பிரச்சனையைப் பற்றி டிரம் கோஃபியிடம் கூறினார். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த நதி பெரிய கற்களால் அடைக்கப்பட்டது. அதை சுத்தம் செய்ய கோஃபி கிராமவாசிகளை ஒன்று திரட்ட முடிந்தால் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் தண்ணீர் கிடைக்கும். கோஃபி கிராமத்திற்கு திரும்பி ஓடி ஆற்றைப் பற்றி அனைவரிடமும் கூறினார். முதலில் அவர்கள் அதை நம்பவில்லை. ஆனால் அவர் மந்திர டிரம் வாசித்த போது அது கிராமவாசிகளுக்கும் அதே கதையைச் சொன்னது. கிராமவாசிகள் இணைந்து கற்களை அகற்றினர். விரைவில் நதி மீண்டும் பாய்ந்தது. அனைவரும் ஆரவாரம் செய்தனர். கோஃபி கிராமத்தின் ஹீரோ ஆனார். எனவே கோஃபி மற்றும் பேசும் டிரம் கிராமத்திற்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. அந்த நாளிலிருந்து கருணை மற்றும் குழுப்பணி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்பதை கோஃபி கற்றுக்கொண்டார்.